இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. Chief Minister's Public Relief Fund நான் 22,670 rupees நான் அனுப்பிச்சிருக்கேன். கவர்மெண்ட்ல வந்து கடன் இருக்கு அப்படிங்கறது வந்து பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ டிவைட் பண்ணி அதை ஒரு ஆளுக்கு சராசரியா எவ்வளவு பார்த்தீங்கன்னா 22,670 ரூபாய் வருது. அது என்னோட பங்கு 22,674 ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ மிச்சத்தை அப்புறம் அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாற்றத்துக்கான முதல் படி நான் எடுத்திருக்கேன். இதை தொடர்ந்து எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்றது நானும் நம்புறேன். இந்த காணொலியில் வர நபர் அருண் லோகநாதன் அப்படிங்கிறவர் சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் 9.52 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு. இந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை இப்போ நான் முதலமைச்சரோட பொது நிவாரண நிதிக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடி எடுத்து அதை போஸ்ட் ஆஃபீஸ் போய் அனுப்பிவிட்டு வீடியோ போடுறாரு. இதை அனுப்பி முடிச்சுட்டு நான் எப்படி உதவி பண்ணணும், இது மாதிரி பல மக்கள் உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், இதனால கவர்மெண்ட் நம்மளால கடனை அடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இவர் செலுத்தி இருக்கக்கூடிய பொது நிவாரண நிதி பணமானது இயற்கை பேரிடர்களான சுனாமி, நிலநடுக்கம், அதுபோக பெரிய விபத்துகள் அல்லது நம்ம தமிழ்நாடு அரசினால் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், ஆதரவற்றோர்களுக்கு உதவி செய்ய உதவுமே தவிர இது நம்ம தமிழ்நாட்டினுடைய கடனை அடைக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் உதவாது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கடனை அடைக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயரணும். நீங்கள் எல்லாரும் இவர் சொன்னதை கேட்டு இது கடன் அடைக்கிறக்கு உதவுன்னு சொல்லிட்டு பணத்தை போட்டிங்கன்னா இது உங்களுக்கு தான் ஏமாற்றத்தை கொடுக்கும். இது அரசாங்கத்துக்கு உபயோகப்படும். இதனால பல மக்கள் பயன்பெறுவாங்க. இந்த மாதிரி பேரிடர்களில் அரசாங்கத்துக்கு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் பணத்தை போடுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிக்கிறேன். இவர் காணொலியை கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதில் 57,000க்கு மேலே லைக் பண்ணியிருக்காங்க. ஒரு 1500 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சிலர் மட்டும்தான் இதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. எதிர்த்து கேள்வி கேட்டவங்களை சில பேர் திட்டவும் செஞ்சுருக்காங்க. அந்த 1500 பேருமே நான் எப்படியாவது என்னுடைய அமௌண்ட்டு கொடுக்குறேன், நான் என்னுடைய பங்குக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக இந்த விதத்தில் தான் பயன்படுதுன்னு தெரிஞ்சு இந்த பணத்தை அரசாங்கத்துக்கு நீங்கள் அனுப்புங்க. இதனால அரசாங்கத்தை கடனை அடைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அடைக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டோட மொத்த கடனையும் கட்டணும்னா நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயரணும். நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயரணும்னா நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில்கள் மேம்படுத்தணும், எந்தெந்த தொழில்களை உயர்த்தணும், அதாவது பொதுவாக இம்போர்ட் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ணணும் நம்ம பொருள்களை. அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரங்கிறது உயரும். மக்களுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற தொழில்களை வச்சே நம்ம மக்களுக்கு வருமானத்தை கொடுக்கும்போது தான் நம்ம மக்கள் வெளி மாநிலங்களும் வெளிநாடுகளையும் கையாண்டாமல் இருக்கும்போது தான் நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரங்கிறது உயரும். அப்படி அந்த தற்சார்பு பொருளாதார நிலையில் நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா தான் தமிழ்நாட்டோட கடனை அடைக்க முடியும். இதையே மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவர் எதுக்காக இந்த காணொலி இப்படி மேக் பண்ணாரு, அதாவது இவர் உண்மையானமே இது தெரிஞ்சுதான் பண்ணாரா, இல்லை தன்னுடைய வீடியோ வியூஸ் நிறைய போகணும், தன்னுடைய ஃபாலோவர்ஸ் ஏற்றணும், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி போட்டோம்னா ஃபாலோவர்ஸ் ஏறிங்கிறதுக்காக இப்படி பண்ணாரான்னு தெரியல. இவர் வந்து இவரோட ப்ரொஃபைலில் போய் பார்க்கும்போது இவர் ஒரு மென்டலிஸ்ட், ஹிப்னாட்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாரு. அதனால மக்களை மூளை செலவு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. மிஸ்டர் அருண் லோகநாதன் அவர்கள் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு காணொலி போடுங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு காணொலி போடுங்க. இந்த மாதிரி மக்களை தவறாக மூளை செலவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன். வக்கீல் வண்டுமுருகன் இந்த காணொலியை ரீபோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற. அப்படி இப்போ தெரியுதா இந்த வக்கீல் வண்டுமுருகன் எவ்வளவு பெரிய தற்கூரின்னு சொல்லிட்டு. எதையுமே முழுசா தெரிஞ்சுக்கிறது கிடையாது, எதையுமே முழுசா பார்க்கறது கிடையாது, அப்படியே ரீபோஸ்ட் போட்டு வச்சிருக்கிற. அப்படி இவங்க போட்டுருக்கிற இந்த காணொலியை நம்பி மக்கள் பணத்தை செலுத்தினாங்கன்னா இது தமிழ்நாட்டோட கடனை அடைக்க உதவி பண்ணாம இது வேறு விதத்துல தான் உதவி பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் அடைவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை தான் கொண்டு வருங்கிறத தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. இது முழுக்க முழுக்க தவறான விஷயம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.